வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரியில் திருடப்பட்ட நிதி அமெரிக்க வங்கியொன்றில் கண்டுபிடிப்பு. விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். கபில சந்திரசேன மரண விசாரணையில் திடீர் திருப்பம். நடந்தது இதுதான். போலீசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். நாட்டின் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை. மழை தொடர்பில் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. கோட்டபாய மஹிந்தவின் அரசியல் அழிவிற்கு பின்னணியில் இருந்து செயற்பட்ட பசில் உண்மையை உடைத்த முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட தகவல்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற தீ விபத்து. இழப்பை ஈடு செய்ய கொழும்பிலிருந்து விரையும் பார ஊர்திகள். நோயாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞன். உடமையிலிருந்து மீட்கப்பட்ட சாக்லேட் வடிவிலான ஆபத்தான பொருள். சினிமா பாணியில் செய்த சம்பவம். நடந்தது என்ன? தமிழ் மக்களால் மறக்க முடியாத மே மாதம். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கஜேந்திரகுமார் முன்வைத்த கோரிக்கை. தயவு செய்து உடனடியாக நிறைவேற்றுங்கள். வெளியிடப்பட்ட வேண்டுகோள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு விமான நிலையத்தின் ஊடாக பாரிய அளவிலான அசீஸ் போதைப் பொருளை கடத்தி வர முயன்ற 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்த இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் பயண பொதியை சோதனையிட்ட போது சாக்லேட் போல சூட்சுமமாக பொதியிடப்பட்டிருந்த 15 உரைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அசீஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளில் மொத்த பெறுமதி சுமார் 4,77,80,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கான உத்தரவை பெற்று இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னால் செயல்பட்டுள்ள ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் காண மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை மாதிபர் கொழும்பு குற்றப்பிரிவிற்கு பொறுப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டிய பகுதியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்தடி சில்வாவுக்கு சொந்தமான இல்லத்தில் கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து வீட்டின் உரிமையாளரான அரவிந்தடி சில்வா, அவரது மனைவி மற்றும் வீட்டில் பணியாற்றிய ஊழியர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை எதிர்வரும் நாட்களில் வெளியாக உள்ள பிரேத பரிசோதனை அறிக்கையும் மரண விசாரணை அதிகாரியின் அறிக்கையும் இந்த மர்ம மரணம் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற ஹேர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வந்த கபில சந்திரசேனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகவிருந்த நாளிலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்திய மற்றும் பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தது தொடர்பான பிடியாணையம் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் முக்கியமான சட்ட மற்றும் அரசியல் சர்ச்சைகளின் மத்தியில் இருந்த ஒருவர் பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரரின் இல்லத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் சந்தேகத்தையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இது இப்படி இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தினத்தில் உரிய நேரத்திற்கு முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் தலைமை செயல் அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மஹிந்த ராஜபக்ச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் விமான கொள்வனவு தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நிதி அமைச்சின் கணினி அமைப்பில் ஊடுருவி திரைசீரியில் இருந்து திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகையின் ஒரு பகுதி அமெரிக்காவின் டெலாவேர் மாநிலத்தில் உள்ள வங்கிக் கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இணையவழி வணிகங்களை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள டெலாவேர் நிறுவனத்தின் பெயரில் இந்த வங்கிக் கணக்கு பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் அது அமெரிக்காவின் டெலாவேர் மாநிலத்தில் உள்ள டிடி வங்கியின் ஒரு கிளையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரில் எவ்வளவு தொகை அந்த கணக்கிற்கு அனுப்பப்பட்டது என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை என்றும் முழு தொகையும் ஒரே கணக்கிற்கு மாற்றப்படவில்லை என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். திருடப்பட்ட பணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அமெரிக்க சமஷ்டி புலனாய்வு அமைப்பான FBI-யின் உதவியை நாடிய பின்னரே வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவிடம் இணைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கிடைத்துள்ள தகவல்கள் அமெரிக்க FBI மற்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடனும் பகிரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இப்படி இருக்க இலங்கையின் சைபர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கணினி குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை பலப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சைபர் பாதுகாப்பிற்கு முக்கியமான சட்டமாக 2007ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க கணினி குற்றங்கள் சட்டம் தற்போது அமலில் உள்ளது. இந்த சட்டம் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்துடன் இணைந்து கணினி அமைப்புகளுக்குள் அத்துமீறி நுழைதல், தரவு திருட்டு மற்றும் இணையவழி குற்றங்கள் தொடர்பான விடயங்களை கையாள்கின்றது. குறிப்பாக கடந்த சில நாட்களின் சைபர் குற்றங்களுடன் தொடர்புடைய பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டின் தேசிய மீளெழுச்சி திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இணையவழி மோசடிகள் மற்றும் தரவு களவுகள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய சட்டங்களை காலத்திற்கேற்ற வகையில் புதுப்பிக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி கணிசமாக அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டை சூழவுள்ள வளிமண்டல தளம்பல் நிலை இன்றைய தினத்திற்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது நிலவி வரும் மழைக்கால வானிலை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது பதிவாகி வரும் வானிலை மாற்றங்கள் தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய காலநிலையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி அளவில் நாட்டின் தென்மேற்கு பருவமழை முழுமையாக நிலைநிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பொதுமக்கள் இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று மற்றும் தாழ்நில பகுதிகளில் ஏற்படக்கூடிய நீர்த்தேக்கம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஈழத்தமிழர் சார்பில் தமிழ் தேசிய பேரவை முக்கிய கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியிட்டுள்ள கடிதத்தில் விஜயின் தேர்தல் வெற்றிக்கும் முதலமைச்சர் பதவியேற்பிற்கும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஈழத்தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் இன அழிப்பை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளென உலக தமிழர்கள் அனுசரித்து வருகின்றனர். மேலும் 2013ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இன அழிப்பாகும் என்றும் அதற்கான சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் நினைவூட்டப்பட்டுள்ளது.
தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைத்துள்ள நிலையில் ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழகம் இன்னும் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டியது அவசியம் என கூறப்பட்டுள்ளது. இதனால் 2013 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் முதலாவது சட்டசபை கூட்டத்தொடரிலேயே புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி போராடி வரும் ஈழத்தமிழர்களுக்கு பெரும் ஆதரவாக அமையும் என்றும் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களின் மனதில் விஜய்க்கு தனித்துவமான இடத்தை உருவாக்கும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் சேதமடைந்த மருந்துகளுக்கு பதிலாக அவசர தேவைக்கான அத்தியாவசிய மருந்துகளை உடனடியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பெருமளவிலான மருந்துகள் சேதமடைந்த போதிலும் வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் எந்தவிதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மருத்துவ சேவைகளை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. மருந்து தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து 3 பாரவூர்த்திகள் கொழும்பு நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதுடன் மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து மேலும் 5 பாரவூர்த்திகளில் மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அதேவேளை அனுராதபுரம் வைத்தியசாலையிலிருந்தும் 1 பாரவூர்த்தி மூலம் அவசர மருந்துகள் அனுப்பப்படுகின்றன. மொத்தமாக 9 பாரவூர்த்திகளில் தேவையான அனைத்து வகை மருந்துகளும் எதிர்வரும் 4 நாட்களுக்குள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை வந்தடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் தீ விபத்துக்கான உண்மையான காரணம் மற்றும் ஏற்பட்டுள்ள நிதி இழப்பு குறித்து விசாரணை நடத்துவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் விசேட குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள இந்த அவசர நிலையை சமாளிக்க மத்திய சுகாதார அமைச்சும் பிராந்திய வைத்தியசாலைகளும் இணைந்து செயற்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் அரசியல் வீழ்ச்சிக்கு பசில் ராஜபக்ச முக்கிய காரணம் என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் பிரபல வானொலி சேவையொன்றில் இடம்பெற்ற அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச தனது நெருங்கிய நண்பர் என்றும் தொழிலாளர் உரிமைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மற்றும் பாத யாத்திரைகளில் மஹிந்த ராஜபக்ச இடதுசாரி கொள்கையுடன் இணைந்து செயற்பட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பசில் ராஜபக்சவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாகவும் அதன் பின்னரே பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் உருவாக தொடங்கியதாகவும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் இடதுசாரி அரசியல் கொள்கைகளுக்கு முரணான வகையில் செயற்பட்டதாகவும் அந்த தாக்கமே மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எரிவாயு கொள்வனவு ஒப்பந்தத்தை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என பசில் ராஜபக்ச வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நடவடிக்கைக்கு எதிராக உதய கம்மன்பில மற்றும் விமல் வீரவன்ச உள்ளிட்டவர்கள் ஊடக சந்திப்புகள் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தானும் அமைச்சரவையில் தொடர விரும்பாமல் விலகியதாகவும் அதுவே அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பில் பெரும் குழப்பத்திற்கான ஆரம்பமாக அமைந்ததாகவும் வாசுதேவ நாணயக்கார கூறியுள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து நிதி அமைச்சு பொறுப்பும் பின்னர் பறிக்கப்பட்டதாகவும் தமக்கு விருப்பமில்லாத திட்டங்களை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.